வர்க்லா போகிறோம்னாவே கண்டிப்பாக நம்ம அங்கே செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி நம்ம கயாக்கிங் தான் சொல்லுவோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயாக்கிங்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்ததுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வரதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. நாங்கள் வந்தது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறனால ஒரு 6:30 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அப்படிங்கிறப்ப சன்ரைஸ் ஆகிற டைமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடம் ரொம்பவே சில்லுன்னு காமாகவும் இருந்துச்சு. கயாக்கிங் போகிற பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஒன்று ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள், இல்லைனா ஈவினிங் பிளான் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் வேண்டாம், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேயே டயர்டாயிருவீங்க. நாங்கள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வர்க்லா போயிருந்தப்ப நாங்கள் வந்து மஹா கயாக்கிங் அண்ட் கோல்டன் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் போய் கயாக்கிங் நாங்கள் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயாக்கிங் மட்டும் இல்லாமல் ஷிகாரா போட்டு, நார்மல் சஃபாரி போட், ஸ்பீட் போட், ஜெஸ்கி, பனானா ரைடுன்னு ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஸ்பீட் போட் அண்ட் ஜெஸ்கி, பனானா ரைடு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 மினிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டியாக இருக்கும். இதே வந்து நம்ம போட்டிங் மாதிரி நார்மல் சஃபாரி போட்டிங் ப்ளஸ் கயாக்கிங் இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்கிறப்ப எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப ஈச் வந்து 450 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 2 hours ஆக்டிவிட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது போட்டிங் 1 hour, கயாக்கிங் 1 hourங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி நிறையாவே பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் கயாக்கிங் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours பண்ணோம், போட்டிங் ஒரு 1.5 hours பண்ணோம். ஒரு 3 to 4 hours வந்து நாங்கள் அங்கே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். போட்டிங் போனப்பே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஜேலாம் வச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி கொடுத்தாங்க. அந்த இடம் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரீனிஷாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருந்தது, காமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எங்கே போனாலுமே சரி நம்ம சேஃப்டிக்கு கூட ஒரு கைடு வந்துட்டே தான் இருக்காங்க. அதனால நம்ம இதை பற்றியும் நம்ம வந்து பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ஃப்ரீடமாகவும் இருந்துச்சு, அதே அளவுக்கு சேஃபாகவும் இருந்துச்சு. நாங்கள் இதெல்லாம் தாண்டி நடந்து வரப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அதையும் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். பார்க்கறதுக்கு அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்மள மாதிரி சிலைகள் நிறையா அந்த மாதிரி வடிவமைப்பு அந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லாமல் நீட்டாக அவங்க ஒரு யூனிக்காக இருந்துச்சு கோயில்கள்லாம் பார்க்கறதுக்கு. அதை நாங்கள் முடிச்சுட்டு அந்த லேக்கோட நெக்ஸ்ட் சைடுக்கு வர சொன்னாங்க. ட்ரக் பண்ணி நாங்கள் அங்கே நடந்து போகிறப்ப அந்த போட் எடுத்துட்டு அந்த கைடு அண்ணா வந்து வந்துட்டாரு. நாங்கள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போட்ல ஏறி எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. போகிற வழியில நடுவில் கூட போட்டை நிறுத்தி கொஞ்ச நேரம் பாட்டு போட்டு விட்டுட்டு அந்த அண்ணா என்ஜாய் பண்ண விட்டுட்டாரு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மேலேயே தான் நாங்கள் வந்து போட்டிங்ல வந்து நாங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். இங்கிருந்து நாங்கள் போட்டிங் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கயாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கைடு வந்து எப்படி வந்து நாங்கள் கயாக்கிங் பண்ணணும், எப்படி நாங்கள் வந்து அந்த போர்டை வந்து ஆக்சஸ் பண்ணணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து ஒரு 5 minutes வந்து பிராக்டிஸ் வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல பின்னாடி லேக் தெரியுது பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் நம்மள வந்து போட் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. அங்க நாங்க எல்லாருமே நல்லா வந்து அந்த ஆக்சஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த லேக்குள்ள கயாக்கிங் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேக்கை தாண்டி உள்ள ஒரு சின்ன மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரியும் போச்சு. கிட்டத்தட்ட அது மரம், செடி, கொடி இது எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து போகிற மாதிரி இருந்தது. ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் அந்த சின்ன பாதைக்குள்ள போறப்ப இடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ரொம்பவே கியூட்டாகவும் இருந்துச்சு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இருந்து எல்லாமே கயாக்கிங் பண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்க எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல எங்க எல்லாரையுமே ஜம்ப் பண்ணுங்க, இந்த இடம் சேஃபான இடம் தான் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க அந்த போட்ல இருந்து எல்லாருமே ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல ஸ்விம் பண்ணி விளையாண்டுகிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எல்லாரும் ஒரு 2 to 3 hours தண்ணியில விளையாண்டனால நல்லாவே பசி எடுத்துருச்சு. அங்க பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டும் அவைலபிளா இருக்கு. அங்கேயே ஃபுட் நீட்டாவும் அஃபோர்டபுளாவும் இருக்கு. 450க்கு ஒரு வர்த்தான ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லுவோம். நியர்லி 3 hours நாங்கள் வந்து தண்ணியிலே ஸ்பெண்ட் பண்ணோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் போன கயாக்கிங்கான லொக்கேஷன் ப்ளஸ் அவங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க.